السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான், நம்முடைய கஷ்டங்களை நீக்குகின்றான், தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சிறந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நமக்கு உதவி செய்வார். அன்பார்ந்தவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை. யார் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பான். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விடுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைய நாள் சோம்பல் நிறைந்த நாளாக அல்லாஹ் அவருடைய நாளை மாற்றியமைப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபல்னி மின் பைனி யதைய வ மின் خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், இம்மை மற்றும் மறுமையின் மன்னிப்பு, சுகம் ஆகியவற்றை நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் என் மார்க்கம், என் இவ்வுலக வாழ்வு, என் குடும்பம், என் செல்வம் ஆகியவற்றில் மன்னிப்பையும் சுகத்தையும் கேட்கிறேன். யா அல்லாஹ், என் குறையை மறைப்பாயாக, என் திடுக்கங்களிலிருந்து அபயமளிப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், என் வலப்பக்கம், என் இடப்பக்கம், எனக்கு மேலிருந்து கீழிருந்து பாதுகாப்பளிப்பாயாக. உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு எனக்கு கீழ் இருந்து நான் தாக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த துஆவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5076வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு தடவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். அதே போன்று நம்முடைய சகலவிதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். எல்லா விதத்திலும் அல்லாஹுவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹுவினுடைய பாதுகாப்பை எல்லா புறத்திலிருந்தும் நாம் இந்த துஆவின் மூலமாக கேட்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு கிடைத்தால் அவனுக்கு அதனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதன் பின்னால் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை அந்த மனிதனுக்கு போடுகின்றான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த 3 முடிச்சுகளும் எப்பொழுது அவிழும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு, அதில் முதலாவது முடிச்சு அந்த மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த தூக்கத்திலிருந்து எழுந்ததும் ஓதக்கூடிய அந்த துஆவை ஓதியதும் அந்த முதலாவது முடிச்சு அவிழ்க்கப்படும். இரண்டாவது முடிச்சு தொழுகைக்காக அந்த மனிதன் வுளு செய்ததும் இரண்டாவது முடிச்சியும் அவிழ்க்கப்படும். மூன்றாவது முடிச்சு தொழுகைக்காக அவர் தக்பீர் கட்டியதும் அந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரினுடைய இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படவில்லையோ அவர் அன்றைய நாள் முழுவதும் சோம்பல் நிறைந்தவர்களாக அன்றைய நாளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், ஷைத்தானுடைய நாளாக இருக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுந்து இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே காலையில் ஓத வேண்டிய துஆக்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அதனை முடியுமானவர்கள் மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று நாம் இந்த துஆவையும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக என்னவெல்லாம் நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.